அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வரும்போதே கண்டிப்பாக அத்தையும் கோயிலுக்கு வருவாங்க. அத்தைக்கு பிடிச்சதா சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியலட்சுமி சமைச்சு கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரியும் வர ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. அத்தை எப்படி இருக்கீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு, ஏன் அத்தை இன்னும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க, நீங்கள் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஈஸ்வரி கிட்ட கூப்பிட ஈஸ்வரி வந்து இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீம்போடவே இருக்காங்க. சரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலான உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம பாக்கியா வந்து ஈஸ்வரிக்காக எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டை எடுத்து அத்தைந்தாங்க. இது உங்களுக்காக நான் ரொம்ப ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கொடுக்க, ஏன் எனக்கு என்ன என் பிள்ளை சாப்பாடை செஞ்சு போட மாட்டேங்கிறான், நான் நினச்சதை உடனே ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான், அதனால் எனக்கு யாரோட சமையலும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து ரொம்ப கோவத்தோடு சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியா வந்து எப்படியாச்சும் இவங்களை நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற மைண்டோட சரியாத்த நான் கொண்டு வந்தது உங்களுக்காக தான், நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லை இங்கே வச்சுட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கரையிற அங்கேயே வச்சுட்டு எந்திரிச்சு போய் சாமிட்டு பரிகாரத்தை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. சுற்றி வர அந்த சமயத்தில் நம்ம ஈஸ்வரி இருந்து அச்சோ வயிறு வேற ஒரு பக்கம் ரொம்ப பசிக்கிட்டு இருக்கு, நம்ம பாக்கியோட சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எடுத்துகிட்டு வந்து சமையலை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஆஹா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக நம்ம சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, இந்த ராதிகா வீட்டில் போயிட்டு எந்த நேரமும் ஓட்ஸும் சப்பாத்தியும் கஞ்சிமா குடிச்சு மனுஷனுக்கு நிம்மதியே இல்லாத ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல இதை எல்லாத்தையுமே நம்ம பாக்கியா பரிகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அத்தை மனசார சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் வந்து திரும்பவும் கூப்பிட்றாங்க. அத்தை நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து, வாங்க வீட்டில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவீங்க, வாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா விடாமல் கூப்பிட உடனே ஈஸ்வரி இல்லை பாக்கியா என்னாலலாம் வர முடியாது, ஏதோ நீ கொண்டு வந்தே ஆசையா அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாப்பிட்டேன், மற்றபடி உன் கூட வீட்டுக்கே வந்துடணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் எனக்குள்ளே கிடையாது, ஏன்னா நான் வீட்டுக்கு இப்போ வந்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளை கோபி ரொம்ப வருத்தப்படுவான், அவனை வருத்தப்பட விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், தாத்தாங்க நல்லா இருக்காருல்ல அவரை பத்திரமா பார்த்துக்கோ, நான் என் பிள்ளை கோபியோடு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. இதனால் பாக்கியா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அத்தை நம்ம வீட்டில் எப்படி மகாராணி மாதிரி இருந்தாங்க அங்கே போய் கொடுமைகளை அனுபவிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.